to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவை விசுவாசித்தால் அவரது ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், உங்களுக்கு வெற்றியளிப்பார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் முழங்குகிறார். உலகத்தை ஜெயிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடையவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இந்த உலகத்தை வெற்றியோடு கடந்து செல்லுகிறோம். மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார். நம் தேவன் வல்லவர், நல்லவர், நம் மீது அன்புடையவர், நம் ஓட்டத்தை ஜெயமாய் முடிய பண்ணுகிறவர். இந்த உலகத்தில் இருப்பவன் யார்? அவன்தான் சாத்தான். அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று வேதம் அழைக்கிறது. அவன் மூலமாய் கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவை நம்மோடு கூட போராடுகின்றன. இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி காண வேண்டாமா? லௌகீகத்தை ஜெயிக்க வேண்டாமா? இதற்கும் நமக்கு விசுவாசம் தேவை. அந்தகார வல்லமைகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போரிட்டு ஜெயம் காண வேண்டாமா? இதற்கும் நமக்கு விசுவாசம் தேவை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? கிறிஸ்து ஜெயவேந்தர் என்கிற விசுவாசம் தேவை. அவர் ஒரு நாளும் தோல்வியடைய மாட்டார் என்கிற விசுவாசம் தேவை. அவர் பெரியவர், வல்லவர் என்கிற விசுவாசம் தேவை. சாத்தானின் தலையை நசுக்கினவர், சாபத்தின் கூரை முறித்தவர், பாவத்திலிருந்து ஜெயம் தருகிறவர் என்ற விசுவாசம் தேவை. மட்டுமல்ல, சாத்தான் கொண்டு வருகிற வியாதிகளை குணமாக்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர் என்கிற விசுவாசம் நமக்கு தேவை. வல்லமையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நமக்குள் விசுவாசம் ஒரு ஆறு போல சுரந்து வருகிறது. நீங்கள் ஒருபோதும் போராட்டத்தை பாராதிருங்கள். போராட்டத்தை கொண்டு வருகிற சாத்தானை பாராதிருங்கள். போராட்டத்தின் வலிமையை குறித்து எண்ணிக்கொண்டிராதிருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை மகிமை உள்ளவராகவும் மகத்துவம் உள்ளவராகவும் நோக்கி பாருங்கள். சேனைகளின் அதிபதியாய் நோக்கி பாருங்கள். தாவீது கோலியாத்தை நோக்கி பார்க்கவில்லை, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனை நோக்கி பார்த்தார். ஆகவே கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று அவரால் வெற்றி நடை போட முடிந்தது. கோலியாத்தை சிறு கல்லினால் அடித்து வீழ்த்த முடிந்தது. நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாய் இருக்கிறது. துயரமான சூழ்நிலைகளா, மனச்சோர்வுகளா, கலக்கங்களா? அதைரியப்படாதீர்கள். உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தோல்வி அடைய போவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற பண்ணுவார். உங்கள் துக்கத்தை களிப்பாய்
நிறைவாய் மாற்றுவார். தேவனுக்குள் பிறப்பது என்பது முற்றிலும் புதிய அனுபவம். தேவன் நமக்குள் எதுவும் இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். அவர் தம்மாலே நம் பாத்திரத்தை நிரப்புவார். அவர் நமக்குள் இருக்கும்போது நம்மால் உலகத்தை ஜெயிக்க முடியும். மறுபடியும் அந்த வசனம் உலகத்தை ஜெயிப்பவர் யார் என்று கூறுகிறது. இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களால் மட்டுமே ஜெயிக்க முடியும். நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். பிறகு அவர் வந்து நமக்குள் வாசம் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது என்பதே அடிப்படை. இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசுவால் அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அவரே வாசல், அவரே வழி, அவரே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தின் மூலம் உங்களால் உலகை ஜெயிக்க முடியும். இந்த உலகம் அதிக பொல்லாங்கானது. உலகத்தில் உள்ள யாவற்றையும் உலகத்தின் அதிபதி அழிக்கிறான். நீங்கள் உலகை நம்பும்போது இருளுக்குள் இருப்பீர்கள். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் போது ஒளியை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு, நானே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கூறுகிறார். நீதிமான் விசுவாசத்தால் பிழைக்கிறான். ஆகவேதான் இயேசு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறுகிறார். அவரை உங்கள் உள்ளத்தில் கொண்டிருந்தால் உங்களாலும் உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜெயம் தருகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறவனை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், உலக பழக்க வழக்கங்களை பின்பற்றலாம். இவ்வுலகத்தின் அதிபதியின் திட்டங்களாலும் யோசனைகளாலும் அநேகர் வஞ்சிக்கப்படலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று தெளிவாக கூறுகிறது. இந்த மகாதேவன் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அதுவே தேவனால் மறுபடியும் பிறப்பதாகும். ஆண்டவர் இயேசு இரவில் நிக்கோதேமுடன் மறுபடியும் பிறப்பதை குறித்து பேசும்போது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று கூறினார். தேவனுடைய ஆவியானவரை நமக்குள் பெற்றிருந்தால் நாம் உலகத்தை ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். நம் மாம்சம் பலவீனமானது, ஆனால் நமக்குள் வாசம் பண்ணும் ஆவி பலமுள்ளது. ஆகவே மனுஷீக முயற்சிகளால் நாம் மேற்கொள்வதில்லை. ஆவியானவரே எல்லா யுத்தங்களையும் செய்கிறார். அவரே நமக்கு வெற்றியை தருகிறார். அவரே சோதனைகளை மேற்கொண்டு நீதியாய் வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறார். நம்மில் அநேகர் நீதியாய் வாழ்வதற்கு போராடுகிறோம். இன்று உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீர்களா? ஜெபம். பரம தகப்பனே, இயேசு தேவகுமாரன் என்றும் என்னை இரட்சிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறேன். இப்போதும் தயவாய் வந்து என்னை உம் பிரசன்னத்தினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகித்து இவ்வுலக காரியங்களை உம்மீதுள்ள விசுவாசத்தினால் மேற்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, என் வாழ்வின் இருளான பகுதிகளில் உம் வெளிச்சம் வீச செய்யும். தயவாய் என் யுத்தங்களை நடப்பித்து எனக்கு வெற்றியை அருளும். உம் இரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கும்படி செய்து உம் மகிமைக்காக நீதியாய் வாழ்வதற்கு உதவ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.